தமிழ்நாட்டில் அநேகமாக வார வாரம் அப்பா வருது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நடிகைக்கு அப்பா நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவுக்காக நான் போகலை. என்கிட்ட இருந்த தமிழ் என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து, என் கல்வி என்னை கொண்டு போய் சேர்த்து. நான் போகாத நாடு இல்லை. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நான் போயிருக்கேன். அமெரிக்காவில் நயகரா ஃபால்ஸ் ரெண்டாக பிரிக்கும். அந்த பக்கம் கனடா டொரண்டோ, இந்த பக்கம் பஃபலோ ஸ்டேட் அமெரிக்காவில். அங்கே ஒரு வசதி என்ன தெரியுங்களா, ஹெலிகாப்டரில் மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம். நான் என்னை கூப்பிட்டு போனாங்க ஹெலிகாப்டரில். அப்படி மேலே ஏறி போகிற போது நயகரா ஃபால்ஸை நான் மேலேருந்து பார்த்தேன், கீழே தெரியுது. அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இந்த அளவுக்கு என்னை உயரத்துக்கு கொண்டு வந்தது எது என்றால் நான் கற்ற தமிழ் என்று நான் நினைத்தேன். வரலாறு என் கல்விதான் என்னை உயர்த்தியது. என் கல்விதான் எனக்கான மேடையை கொடுத்தது. நான் போகிற நாடுகளுக்கெல்லாம் நான் போகாத நாடு இல்லைன்னு சொன்னேன். சிசல்ஸ் மடகாஸ்கருக்கு கீழே இருக்கு, ரொம்ப சின்ன நாடு, 3000 தமிழர்கள் இருக்காங்க. அங்கே போயிருக்கேன். சூரியன் முதல்ல எங்கே உதிக்கும் தெரியுங்களா உலகத்தில்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுவேன். நியூசிலாந்து சூரியன் முதலில் உதிக்கும் இடம்ங்கிறாங்க. நார்வே பற்றி சொல்லுவான். நியூசிலாந்துக்கு நான் போயிருக்கேன். மேற்கே அமெரிக்கா, கலிஃபோர்னியா பயணப்பட்டு பார்த்தோம்னா தெரியும். இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகிறோம்னு சொன்னால், நான் போன உடனே செய்கிற வேலை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு போவேன், கல்லூரிகளுக்கு போவேன், நூலகங்களுக்கு போவேன். எல்லாத்தையும் பார்த்து, அதுலேயும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் நான் போயிட்டு வந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். ஜியு போப்பனுடைய கல்லறையை போய் பார்த்து வீடியோ பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய யூடியூப் சேனலில் அதை போட்டிருக்கேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் பார்த்த உடனே உண்மையிலேயே என்ன தெரியுமா எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது. எங்கள் வீட்டில் நான் தான் 2வது தலைமுறை படிப்பாளி, எங்கள் அப்பா தான் முதல் தலைமுறை படிப்பாளி. அதுக்கு முதல்ல யாரும் படிக்கலை, ஜென்மத்துக்கும் படிக்கலை. எங்கள் அப்பா படித்தார், என்னை படிக்க வச்சார். உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் முதல் படிப்பாளியாக இருக்கலாம், அல்லது 2வது படிப்பாளியாக இருக்கலாம், 2வது தலைமுறையாக இருக்கலாம். அப்படி நம்ம போய் பார்க்குறப்ப அங்கே பல்கலைக்கழகங்களில் பார்த்தோன்னே இங்கே படிக்காமல் போயிட்டோமே, இங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக 2 விஷயம் மாத்திரம் முக்கியமாக. ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். ஏல் யூனிவர்சிட்டி கனெக்டிகேட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சேர் இருக்குது, மறக்காதீங்க, தமிழ் இருக்கை இருக்குது. இப்போ கூட ஹார்வர்ட் தமிழ் இருக்கை உருவாக்குறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. $6 மில்லியன் தேவை, 40 கோடி ரூபாய் தேவை. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, 1 கோடி ரூபாய் நான் வசூல் பண்ணி கொடுத்தேன். தமிழ் இருக்கை உருவாக்குவதற்கு நான் பேசியே எல்லா இடத்துலையும் 1 கோடி ரூபாய் நான் வசூல் பண்ணி கொடுத்தேன். என் நண்பர் கமலஹாசன் 20 லட்சம் ரூபா கொடுத்தாரு. வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி 25 லட்சம் கொடுத்தாங்க. பாரிவேந்தர் 16 லட்சம் கொடுத்தாரு. விஐடி விஸ்வநாதன் 15 லட்சம் கொடுத்தாரு. மதுரையில் இருக்க மருத்துவர்கள், கல்வியாளர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ் இருக்கை. ஏல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை இருக்கு. அங்கே நான் பேசினேன். பேசி முடித்த பிறகு வெளியில் இந்த மாதிரி காஃபி சாப்பிட வந்தப்போ ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். இப்போ நம்ம ஊர்களில் பேராசிரியருடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகமாக இருந்தால் 60 வயசுல ஓய்வு, சாதாரண கல்லூரியாக இருந்தால் 58, காந்தி கிராமம் மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 65, இவ்வளோதான். அந்த வந்த பேராசிரியருக்கு வயசு என்ன தெரியுங்களா, 85 வயசு. 85 வயசு பேராசிரியர். அவர் 6 அடி உயரம் இருக்கார், குதிரைவால் கொண்ட போட்டிருக்காரு. இப்படி டாக் 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 நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே உங்களை மாதிரி மாணவர்கள் எல்லாம் யாருங்கிறீங்க, பூரா ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் ஓடுறாங்க. போய் அவர் ஒன்றும் நடிகர்லாம் கிடையாது, நயன்தாரா அப்பாலாம் இல்லை. அப்படி வர்றாரு. வந்த உடனே எல்லோரும் ஓடுறாங்க.
எந்த வகுப்புக்குள்ளேயும் போலங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று இருந்துச்சு அந்த லேண்டில், அதில் போய் உட்கார்ந்தார். எல்லாரும் புல் தரையில் உட்காந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் போய் காஃபி வாங்கிட்டு வந்தார். இப்படி காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு. ஓ ப்ராஜெக்ட் என்ன, உன்னுடையது என்ன, நீ என்ன பண்ணியிருக்க, இப்படி ஒரு 20 நிமிஷத்தில் 60 பேருக்கு யோசனை சொன்னார். சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு கடிகாரத்தை பார்த்தார். சரி புறப்படுறேன் அப்படின்னு கிளம்பினார். அவர் கிளம்பவும் எல்லாரும் பின்னாடி பேசிக்கிட்டே போனாங்க. நானும் பின்னாடியே போனேன். ஒரு யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். எங்கே போனேன் அப்படின்னா, அவர் எந்த காரில் ஏறி போகிறாருன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, கொஞ்சம் குண்டாக இருந்தால் எந்த கடையில் அரிசி வாங்குறாரு அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி எந்த காரில் ஏறி போகிறாருன்னு பார்க்கலான்னு போனேன். அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போனேன். ஏன் தெரியுங்களா, ஒரு சின்ன விமானம் சார்ட்டர்ட் ஃப்ளைட் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. சின்ன விமானம் அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிற்கிது. 40 பல்கலைக்கழகங்களில் அவர் வருகை தரும் பேராசிரியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ் அல்லது அங்கே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு பேராசிரியர். 40 பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு 20 நிமிஷம் தான் அவர் ஒதுக்குவார். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக விமானம் நிற்கிது. அவர் அப்படி விமானத்தை ஏறுறாரு. எல்லாரும் அந்த விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அப்போ கேட்டேன், இவர் யார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த கூட இருந்த ஒரு மாணவர் சொன்னார், இவர் தான் போன ஆண்டு இயற்பியல் துறையில், ஃபிசிக்ஸ் இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி எங்கள் வாத்தியார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி எங்கள் வாத்தியார். சரி, உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் ஆல்ஃபர்ட் நோபல் என்கின்ற ஒரு விஞ்ஞானி. டைனமைட் நீங்கள் இப்போ பார்க்குறோம்ல வெடிபொருள்லாம், அதை கண்டுபிடிச்சவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் நோபல் பரிசை அவர் ஏன் உருவாக்குனார்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவர் வீட்டில் உட்கார்ந்துருந்தார். அவங்க அண்ணன் பேர் நோபல் தான். பேப்பரில் நோபல் இறந்து போனார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வீட்டு வேலைக்காரமாட்ட காமிச்சாராம். அதில் படம் போடல, வெறும் பேர் தான் போட்டிருக்கு. நோபல் இறந்து போயிட்டார்னு போட்டிருக்குமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், செத்தா செத்துட்டு போகிறான், அவன் தான் வெடிகுண்டை கண்டுபிடிச்சான், வெடிமருந்தை கண்டுபிடிச்சான், சாகட்டும். ஒரு மரண வியாபாரியின் மரணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் டைட்டில் என்ன தெரியுமா? இறந்து போனவன் யார்? ஒரு மரண வியாபாரியின் மரணம். அப்போ யோசிச்சு பார்த்தாராம், நம்ம சம்பாரிச்சு என்ன லாபம், செத்தா நம்மளை யாராவது மதிப்பானா? அப்போ தான் யோசிச்சார், அந்த பணம் முழுவதையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றினார், ஒரு அறக்கட்டளை நிறுவினார். அதுதான் நோபல் பரிசு. ஆல்ஃபர்ட் நோபல் திருமணம் பண்ணிக்கல. இன்னொரு ஆச்சரியமான செய்தின்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கங்க. நோபல் பரிசு எதுக்கெல்லாம் உண்டு? அமைதிக்கு உண்டு நோபல் பரிசு உண்டு, இயற்பியலுக்கு உண்டு, கெமிஸ்ட்ரிக்கு உண்டு, இலக்கியத்துக்கு உண்டு. இலக்கியத்துக்கு யார் வாங்கியிருக்கா? நம்மதில் தாகூர் வாங்கியிருக்காரு. இயற்பியலுக்கு யார் வாங்கியிருக்கா? சர் சி வி ராமன் வாங்கியிருக்காரு. பொருளாதாரத்துக்கு யார் வாங்கியிருக்கா? அமர்த்தியா சென் வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ஆனால் கணிதத்துக்கு நோபல் பரிசு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? மேத்ஸ் இதுக்கு நோபல் பரிசு வைக்கலை. நியாயப்படி கட் ஆஃப் மார்க்குன்னா என்ன செய்வோம்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இதில் கணிதத்துக்கு அவர் வைக்கவே இல்லை. இன்றைக்கி நோபல் பரிசு கணிதத்துக்கு கிடையாது. இருக்கட்டும், யாருக்கு நோபல் பரிசு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய கவலையெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம கவலையெல்லாம் பெரும்பாலும் டிகிரி முடிக்கணும், பிஜி முடிக்கணும், பிஹெச்டி முடிக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும். டிவியை போட்டு உட்கார்ந்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாக இருக்குது. ஆனால் பாரதி சொன்னா, சே அதுக்காக பிறந்த, சோறு திங்கிறதுக்காக பிறந்த இல்லை. அவன் எப்படி முடிச்சான் தெரியுமா? நரை கூடி கிளப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறைன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதி சொல்றான், டேய் சாதாரணமாக செத்து போகிறதுக்காக நான் பிறக்கலடா. 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய மருந்து பேர் பென்சிலின். அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பேர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங்.
20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றின அந்த மருத்துவம் அவங்களுக்கு கொடுப்பாங்க நோபல் பரிசு. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார், மக்களின் விஞ்ஞானி யார்? ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், மக்களின் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். மறந்துடாதீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன் தெரியுமா? எந்த விஞ்ஞான பொருள் எல்லா மக்களையும் சென்றடைகிறதோ அவரே மக்களின் விஞ்ஞானின்னு அர்த்தம். சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. ஐன்ஸ்டீனுடைய தியரி E=mc² விஷயம் எல்லாரையும் போய் சேராது. ஆனால் சுவிட்சை போட்டால் லைட் எரியும், இது எல்லாரும் போய் சேரும். இவர் மக்களின் விஞ்ஞானி. இன்னும் கூட ஆச்சரியம் தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வாழ்நாளில் 1500 புதிய கருவிகளை கண்டுபிடித்திற்கு பதிவு பண்ணார். 1500 கருவி. ஒரு கருவி 2 கருவி இல்லை, 1500. அதில் அவர் கண்டுபிடிச்சதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஓட்டிங் மிஷின் இன்னைக்கு இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ஜெயிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தோத்தா மிஷினை மாற்று அப்படிமாம்ல. இந்த ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அந்த அரசாங்கம் அதை அங்கீகரிக்கலை. 4 வருஷத்துக்கு ஒருக்கா பயன்படுறது, இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நம்ம இந்தியாவில் ஓட்டிங் மிஷின் எப்போ வந்தது தெரியுமா? யார் அதை கொண்டு வந்து நமக்கு பயன்பாட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எழுத்தாளர் சுஜாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் படம், அதே மாதிரி எந்திரன் படம், பிரியா படம், முதல்வன் படம், ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், இதெல்லாம் எழுதின கதாசிரியர் யாருன்னு கேட்டால் சுஜாதா. பேசிக்கலி அவர் ஒரு சயின்டிஸ்ட், பேச்செல்ல இருந்தார். அவர் தான் ஓட்டிங் மிஷினை முதல்ல கேரளாவில் தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. அவர் அதை பற்றி ஒரு ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருப்பார். அப்படி முதல்ல வச்சு அப்படி போட்ட உடனே இப்படி அமுக்கின உடனே விழுகலையா. அவர் சொன்னார், நாம் அநேகமாக இங்கனே கொண்டு விடுவாங்க, நம்மளை வெளியே போக முடியாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களில் அது ஒரு விஞ்ஞானம். இந்த ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். இது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? வேலையேற்று போய் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. நீங்கள் படிங்க, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் நடிகர் மட்டும் இல்லை, பாட்டை எழுதிட்டு வர்ற ஆளை பாடாப்படுத்தி அந்த பாட்டு நல்லா வரணுங்கிறதுக்காக 100 முறை திருப்புவார். 23 முறை திருப்பி அனுப்பின பாட்டு எழுதுறீங்களா? இன்னொரு எழுதிட்டு வா, இன்னொரு எழுதிட்டு வா அப்படி சொன்ன பாட்டு எழுதுறீங்களா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் அப்படிங்கிற பாட்டு அத்தனை தடவை போய் திருப்பி அனுப்பிவிட்டார். கடைசியில் அந்த பாட்டு ஹிட்டானோடனே கூப்பிட்டு மோதிரம் போட்டாருங்க. ஆலங்குடி சோம எழுதின பாட்டு. அதாவது சொன்னார், இனிமேல் நான் திருத்தவே மாட்டேன், என்னால் முடியாது. இல்லை, நல்ல பாட்டு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரசிகர் எம்ஜிஆர். ஒரு விஷயத்தை உள்வாங்க தெரியணும். எனக்கு ஒரு ஆச்சரியமான சொல்கிற விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. காலையில் வகுப்பில் அபூர்வமான பாடம் நடத்துவேன். மல்லாக்கு விழுந்து தூங்குவேன் 5 பேர். ஒரு பையன் அங்கிட்டு மாறி உட்கார அப்படின்னேன், அங்கே தூக்கம் வராது அப்படின்ட்டான். வாஸ்து படி படுத்துருக்கான். உண்மையே சொல்கிறேன், அபூர்வமான விஷயங்கிறத அவன் உணரலை. அதே நாள் சாயங்காலம் ஒரு கூட்டத்தில் என்ன 50,000 ரூபா கொடுத்து பேச கூப்பிடுவாங்க. நான் காலையில் அபூர்வமான ராமாயணத்துலேருந்து ஒரு பாட்டு சொல்லுவேன். அது பாடம் அப்படின்னு சாய்ஸில் விட்டுருவீங்க நீங்கள். ஆனால் அதே விஷயத்தை கேட்க 5000 பேர் சாயங்காலம் என்னை படம் கொடுத்து கேட்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க. காரணம் தெரியுமா? பொருளோட அருமை தெரியலை. வகுப்புன்னா என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் சினிமாவில் காட்டுற மாதிரி நினைக்கிறீங்க. இந்த பாருங்க, சினிமாவில் வரக்கூடிய கல்லூரியே கிடையாது. அந்த பேராசிரியர்கள் இல்லை. ஒரு பேராசிரியர் என்பவர் யார்? என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை உள்வாங்கிற போது அப்படி உள்வாங்கணும். டக்குன்னு கேள்வி கேட்கணும்.
ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இன்றைக்கி அப்டேட் என்ன இருக்குது அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருங்க. நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சொன்னேன், அந்த புல்வெளியும் அந்த கட்டடமும் அதை பார்த்த உடனே நான் என்ன யோசிச்சேன் தெரியுங்களா? அமெரிக்கன் காலேஜும் அதுவும் அப்படியே இருக்குங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படியே அமெரிக்கன் காலேஜ் மாதிரி அப்படியே இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. அமெரிக்கன் காலேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குது, அப்படி தான் சொல்லணும். இது ஏன் சொல்கிறேன்? 24 மணி நேரமும் அங்கே மாணவர்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கை உருவாக்கியிருக்கமே எதுக்காக தெரியுங்களா? நீங்கள் இப்போ எம்ஏ படிப்பீங்க, எம்எஸ்சி படிப்பீங்க. நீங்கள் ஒருவேளை ஜேஆர்எஃப் எழுதுனீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எழுதுனீங்கன்னா ஸ்டைஃபண்ட் என்ன கிடைக்கும் தெரியுங்களா? இன்றைக்கி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட படித்த மாணவர்கள் ஸ்டைஃபண்ட் வாங்குறப்ப 40,000 ரூபா வாங்கினாங்க மாதத்துக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேராசிரியர் சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியும். அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கை இருந்தால் நீங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா 1 கோடி ரூபா வாங்கலாம். 1 கோடி. ஏன்னா அவன் டாலரில் கொடுப்பான். யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேர்வு பண்ணி வாங்க முடியுமா? வாங்கிடலாம். அப்போ முயற்சி செய்து கொண்டே இருந்தால், படித்து கொண்டே இருந்தால், சாதித்து கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கூட உங்களுக்கு சொல்கிறேன், வெற்றி பெறுறவர்கள் வாழ்க்கையில் எல்லா வசதியோடையும் வெற்றி பெற முடியாதுங்க. இன்னைக்கு காலையில் நான் படித்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? நண்பர் சந்தோஷ சொல்லிகிட்டு இருந்தேன். பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இடிதாங்கி என்ற ஒரு கருவியை கண்டுபிடித்த மனிதன். பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை அந்த ஆள். இடிதாங்கிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சது இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறோம். தெருவிளக்கை கண்டுபிடித்தவன் அவன் தான். ஏன்? அமெரிக்க நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்கிய பெருமக்களில், சுதந்திர சாசனத்தை உருவாக்கிய பெருமக்களில் ஒருவர் பெஞ்சமின் பிராங்க்லின். எங்கே தெரியுமா? பிலடெல்பியாவில். அங்கே ஒரு மணி இருக்குது. அந்த பெல் ரிங்கானா நாம் சுதந்திரம் அடைந்தோம்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பெல் வச்சுருக்காங்க. அது உடஞ்சி போச்சு, இப்போ திரும்ப புதுசு பண்ணி வச்சுருக்காங்க. நமக்குள்ள அந்த வேகம் இருக்கணும். அந்த வேகத்தை உள்ளே வச்சுக்கிட்டே வரணும். ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும். நம்மோட படித்த எல்லாரும் +2 பாஸ் பண்ணி காலேஜுக்கு வரல. காலேஜுக்கு வந்த பல பேர் உயர்கல்விக்கு வரல. இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் கிடச்சி வந்திருக்கீங்க. இந்த வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால், இப்போ வேறு யார் முதல்ல யாருன்னு கேட்டால் பில்கேட்ஸ். அந்த பில்கேட்ஸ் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் படிக்கும்போது கோல்டு மெடல் வாங்கலை. ஆனால் கோல்டு மெடல் வாங்கின எல்லாரும் என்கிட்ட வேலை பார்க்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு மெடல் வாங்கினவனை பூரா நான் வேலை பார்க்க வச்சுருக்கேன். அதான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். நீங்கள் படித்த குரல் தான் சாய்ஸில் விட்டுருப்பீங்க. இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பான், இவன் செய்வான் என்று தேர்ந்தெடுத்து அதனை அந்த செயலை அவன்கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவன் பார்த்துக்கிடுவான். ஆளை மாற்றிட்டிங்கன்னா வேலை கெட்டு போகும். ஒரு செய்தியை நிறைவாக சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, ஜெயித்து காட்டுவோங்கிற நிகழ்ச்சிக்காக பத்திரிகைகள் என்னை கூப்பிடுவாங்க. தினமலர், தினத்தந்தி, தினகரன் எல்லாத்துக்கும் போவேன். இப்போ சமீபத்தில் லட்சுமி சுந்தரகால் போயிருந்தேன். அதில் மொழி பிரிவில் நான் கிளாஸ் எடுக்கணும். 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ஒருத்தர் கடல்சார் படிப்பு பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் விண்வெளி சார்ந்த படிப்பு பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் பொறியியல் பற்றி பேசுகிறாரு, ஒருவர் மருத்துவம் பற்றி பேசுகிறார். நான் மொழி பற்றி பேசுகிறேன். நான் போன உடனே ஒரு கேள்வி கேட்டேன், உங்களில் எத்தனை பேர் பேராசிரியராக ஆசிரியராக போக போகிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, ஒரு பையன் கை தூக்கலை, ஒருத்தன் கூட தூக்கலை மட்டும் பரவாயில்ல, அவன் தூக்கிடுவானு அவங்க அப்பே கையை பிடிச்சி உட்காந்துருக்கார். அப்படியே வாத்தியார் வேலைக்கு வரமாட்டோம். ஏன்னா எல்லார் மனசுலையும் என்ன, என்ஜினியர் ஆனோம், கலெக்டர் ஆனோம்,
வக்கீலாகணும், எல்லாம் ஆகலாம். சரி, பேராசிரியர் ஆகணுங்கிற விஷயம் யாருக்குமே தோணலை. நான் கேட்டேன், இதே மாதிரி உங்கள் வாத்தியார்கள் நினச்சிருந்தா நீ எப்படி படிச்சு இங்கே வந்திருப்ப? யோசிச்சு பாருங்க. நீங்கள் படித்து வந்திருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பேராசிரியருடைய சம்பளம் எவ்வளவுன்னு யாருக்காவது தெரியுமா? சம்பளத்தை விடுங்க, லீவு எவ்வளவு கிடைக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? சனி ஞாயிறு லீவுங்கிறதுலாம் சாதாரணமா? கோடை விடுமுறைங்கிறதுலாம் சாதாரணமா? ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் எடுக்க என்ன பாடுபடுவீங்கிறது அங்கே போய் பார்த்தா தெரியும். வெளிநாடுகளில் எப்படி தெரியுங்களா? யாராவது செத்து போனால் கூட சனி ஞாயிறுலாம் புதைப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? கொண்டு போய் வச்சிருவான். சனி ஞாயிறு தான் போய் அழுகணும். வெள்ளிக்கிழமை செத்தால் வெள்ளிக்கிழமை அழுகக்கூடாது. அழுகிறதுக்கு டயம் 7ஆம் தேதி கொடுப்பாங்க, அன்றைக்கி அழுதுக்கோ போ அப்படின்னா, அதான் டயம். இன்னொன்று, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருங்க, உற்சாகமாக இருங்க. ப்ரூஸ்லி படம் பார்க்குற மாதிரி, ஜாக்கி சான் படம் பார்க்குற மாதிரி, எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருங்க. எம்ஜிஆர் படங்களில் அவர் என்ட்ரு ஆகிற போதே விசில் பறக்கும், அப்படியே ஆலமரமே இருக்காது. ஆனால் ஒரு விழுதில் வருவார் அவர் பாட்டுக்கு. வந்த உடனே யாரையாவது காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். குறிப்பாக பெண்களை தான் காப்பாற்றுவார். காப்பாற்றுற உடனே என்ன செய்வாங்க? அவங்க நன்றிம்பாங்க, என் கடமையை தான் செஞ்சேன் அப்படிம்பார். அவர் இன்னும் 24 ஹவர்ஸ் டியூட்டியாக போட்டுக்காங்க இல்லை. ஆனால் என்ன தெரியுங்களா? பாசிட்டிவ் திங்கிங். வேகமாயிரு. விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி சொல்லும் உடல் கேட்டேன், நசையுறு மொழி கேட்டேன். பாரதி சொல்கிறார். விசையுறு பந்துனா தெரியுமா? ஸ்பீட் பால் சொல்கிறது இல்லையா? ஸ்பின் பால், சுழற்று வர்ற பந்து. அது மாதிரி போகக்கூடிய மனம் எனக்கு இருக்கலாம், ஆனால் உடம்பு வேணும். அந்த உடம்பு எனக்கு கொடு, பராசக்தி எனக்கு கொடு. நான் சாதித்து காட்ட வேண்டும். சாதிப்பதற்காகத்தான் நம்ம வர்றோம், ஜெயிச்சு காட்டுறதுக்காகத்தான் நம்ம வர்றோம். கல்லூரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம், வெற்றி பெறணுங்கிற விஷயம் நம்ம கட்டாயம் வேணும். இப்போவும் கூட நான் எப்படி ஏங்குறது தெரியுங்களா? எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, சினிமாத்துறை, டிவி. சரவண மீனாட்சியில் அப்பாவை நடிச்சிருப்பேன். தமிழ் செல்வின்னு ஒரு சீரியல் இப்போ வந்துச்சு, அதில் அந்த டாக்டராக வந்திருப்பேன். எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்கிறேன். இப்போ பொம்மியும் திருக்குறளும் என்ன தெரியுமா பெரிய லாபம்? நான் சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு 3 வயசு குழந்தை என்கிட்ட வந்து என்னை ஒத்து பார்த்துட்டு, நீங்கள் தானே டிவியில் பொம்மியும் திருக்குறளும் சொல்கிறவர், நல்லா கவனிங்க. 3 வயசு குழந்தை. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். சொல்லிட்டு அதோடு நிற்கலை, என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. அதுக்கே 3 வயசு. அவங்க தம்பிக்கு என்னைய பிடிக்குமா? போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்துருச்சு. அவனுக்கு 2 வயசு. அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு, நீ நல்லா பேசுகிற அப்படிங்கிறா. அந்த பையன் அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொல்கிறான், நான் நல்லா பேசுகிறேன்னு. நான் எப்படி அவர்கள் இடத்துக்கு போனேன்? ஊடகம் ஜெயித்து காட்டக்கூடிய விஷயம் ஊடகம். ஊடகத்துக்கு இது ஊடகத்துக்குரிய காலம், மின் ஊடகத்தினுடைய காலம். 5G வரப்போகுதுன்னு இன்றைக்கி நான் ஹிந்துவில் கற்ற படித்தேன். 5G வந்துருச்சுன்னா இது வரைக்கும் வச்சுருந்த 1, 2, 3, 4 தூக்கி எறிஞ்சிடலாம். விஞ்ஞானம் வேகமாக வரப்போகுது, நீங்கள் தயாராகணும். உலகம் வேகமாக சுழண்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் தயாராகணும். தயாராக இருங்க, ரசிக்க பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. ஜோக்கு கேட்டால் கூட சிரிங்க. ஏன்னா அப்பவும் கூட கோபம் உட்காந்துருக்கக்கூடாது, சிரிங்க. இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுங்கள். அதுதான் லட்சியம், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.